ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு இந்த லீவில் ஈஸியாக சொல்லித்தரக்கூடிய கிராஃப்ட் ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷெல் வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு தான். இதுக்கு வந்து 2 குறுமிளகு, பெரிய சைஸ் சிப்பி ஒன்று, சின்னதாக 2, அதை விட அந்த பெரிய சைஸை விட கொஞ்சம் சிறுசாக இருக்க மாதிரி ஒரு சிப்பி, மறுபடியும் குட்டி குட்டியாக 4 சிப்பி எடுத்திருக்கேன், காதுக்கும் கையுக்கும். அப்புறம் ஒரு மூக்குக்காக ஒரு கருப்பாக இல்லை ப்ரௌன் கலராக ஒரு குட்டியாக இருக்க சிப்பி. இப்போது 2வது பெரிய சைஸில் இருக்க அந்த சிப்பியோட ஷார்ப் எட்ஜில் இன்வெர்ட்டடாக பிளாக் கலரில் இருக்க அந்த குட்டி சிப்பியை வந்து ஒட்டிக்கலாம். அது வந்து மூக்கு மாதிரி. அப்புறம் காதுக்கு அந்த சிப்பியோட எட்ஜிலேயே 2 சின்ன சிப்பியை வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முகமாட்ட அது ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து கண் ஒட்டுறதுக்கு கம் அப்ளை பண்ணிவிட்டு குறுமிளகு ஒட்டிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். காயிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணணும். இந்த மூக்கு வந்து ப்ரௌன் கலராகவோ இல்லை பிளாக் கலராகவோ இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது முகம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து அந்த மிடில் பார்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பெரிய சிப்பி எடுத்து அதை வந்து சைடாக வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன சிப்பிகளை வந்து கை மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ மிடில் பார்ட்டும் ரெடி. அடுத்து கால் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த காலுக்கு வந்து 2யுமே வச்சுட்டு கொஞ்சம் அதுக்கு மேலேயே கம்மெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மிடில் பார்ட் பண்ணின அந்த சிப்பியை வந்து அப்படியே நிற்க வச்சிட்டோம்னா அழகாக வந்து அது செட் ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக காயிற வரை வெயிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ஹெட்டையும் அந்த மிடில் பார்ட்டையும் அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க் ஷாப்பு எக்ஸிபிஷன் எல்லாம் பண்ணும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து இப்போல்லாம் நமக்கு கிடைக்குது. ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம அதை பார்த்து நிறைய க்ரியேட்டிவிட்டியை வந்து குழந்தைங்களுக்கு வளர்த்தலாம். இது எல்லாமே அவங்களோட லெஷர் டைமில் கூட நம்ம செய்ய வைக்கலாம். அவ்வளோதான். அடுத்து குடை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெரிய சைஸில் ஒரு சிப்பி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட டூத் பிக் குச்சியை வச்சுட்டு அட்டாச் பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பொம்மை கூட சேர்த்து நம்ம ஒட்ட போகிறோம். இது வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பொம்மை வந்து ரெடி. அடுத்து இந்த குச்சியும் சிப்பியும் நல்லா ஒட்ட வச்சு காஞ்சதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம இந்த குச்சியை ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம டிஸ்பிளே வச்சிடலாம். ரொம்ப அழகாக ஈஸியாக குறைஞ்ச நேரத்தில் கம்மியான பொருட்கள் வச்சே நம்ம செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.